எம்பெருமானின் ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். பணம், பாசம், இது ஒன்றுமே சேராது. பணம் இருந்தால் பாசம் கம்மியாயிடும். பாசம் அதிகமாக வச்சு ஏமாந்து பணம் சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும் குறிக்கோள் இருக்காது. எது ஜெயிக்கணும்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பணபலம் தான் ஜெயிக்கிறது. ஆனால் ஜெயிக்கிறது நினைக்கிறமே தவிர அதுவே ஒரு மாயை தான். பாசத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. பணத்தை கொடுத்து பாசம் வெய்யின்னு சொல்கிறதும் கடையில் போய் சாமான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கோசம் கடைக்காரன் முன்னாடி போக போகிறோமா? இல்லை. அது மாதிரி பாசம் என்பது ஊற்றெடுத்து வர வேண்டும். பார்த்தாலும் பார்க்காட்டாலும், பேசினாலும் பேசாட்டாலும், சொன்னாலும் சொல்லாட்டாலும், நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நம் மனதோடு தேக்கி வைத்து இந்த பாசம் என்பதை நாம் பொழியும் பொழுது பணம் எம்மாத்திரம். பணம் என்பது வாழ்க்கைக்கு ஒரு அங்கமே தவிர பாசம் என்பது கடைசி வரை வயசானாலும் மூப்பு வந்த காலத்திலும் அந்த அன்பு பாசம் என்பது போகாது. பணத்தை தெம்பு இருக்க மட்டும் சம்பாதிக்க முடியும். இந்த சம்பாதிச்ச பணமும் நேர்மையாக சம்பாதிச்சு ஏமாற்றாமல் சம்பாதிச்சு வச்சுருந்தா அது நல்லது பயன்படும். அதே கர்ம வசத்தால் ஏமாற்றி பொய் சொல்லி சம்பாதிச்சா கர்மத்துக்கே போகும். மருத்துவம், மருந்து, மாத்திரை. அப்போ பணத்தை வச்சு என்ன வாங்க முடியும்? ஒன்றும் வாங்க முடியாது. பாசத்தை வாங்க முடியாது, பண்பையும் வாங்க முடியாது, மரியாதையும் வாங்க முடியாது. வாங்கலான்னு நினைக்க அதெல்லாம் போலி, ஏமாற்றுதல், ஏமாற்றம். அதனால் பணம் ஜெயிக்குமா பாசம் ஜெயிக்குமான்னா பணம் ஜெயிக்க நினச்சிருக்கா தவிர பணம் என்றைக்கும் ஜெயிக்காது, பாசம்தான் ஜெயிக்கும். பாசம் என்றைக்குமே நிலைச்சி நீடித்து இருக்கும். பணம் என்பது நம்மளை எப்படி நம்மளுக்கு ஒரு முடிவு வருதோ அது மாதிரி பணத்துக்கு முடிவு வருது. சாயில்டு நோட்ஸுன்னு போட்டு அரசாங்கமே அதை வந்த வழிக்கு அமுச்சுடுறது. அது மாதிரி புரிஞ்சுட்டு பணம் பெருசா பாசம் பெருசான்னா பாசத்தால் பணத்தை வைத்து கொண்டவர்களை வாங்கலாம், பணத்தால் பாசத்தை வாங்கலாம் என்றால் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம், நாம் ஏமாந்து நிற்கிறோம். பணம் ஒரு அங்கமே தவிர பணமே வாழ்க்கை இல்லை. பாசமே நிலைத்திருக்கும். பாசத்தால் அனைத்தையும் வாங்க முடியும். பாசமே பக்தி, பக்தியே பாசம். புரிந்து கொண்டு நலமாக வளமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.